கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனவா மீன் எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 5லேருந்து 6 கனவா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த கனவா மீனில் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மேலே அந்த பாடி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற பாட்டை நம்ம அப்படியே இழுக்கணும். இழுத்துட்டு இப்போ அந்த உடம்புக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துறோம். இது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பண்ணோம். அந்த உடம்பு பகுதி அதே மாதிரி அந்த ரெக்கையில் இருக்கிற தோலையும் எடுத்துடுறோம். தோலை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க பகுதியில் இப்படி பிதுக்கினீங்கன்னா அங்கே ஒரு கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்ற இடத்துல அந்த கண்ணை ரொம்ப விரும்ப மாட்டாங்க, அதனால் அதை நம்ம வெட்டி தூக்கி போட்டுறோம். ஆனால் அதை ஆக்சுவலாக சமைக்கலாம், யூஸ் பண்ணலாம். நம்ம பெரும்பாலான பகுதியை எடுத்துக்கிட்டு மிச்சதெல்லாம் தூக்கி போட்டுறோம். இப்போ அந்த கால்களில் இருக்கிற தோலையும் மெதுவாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த உடம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட், ஒரு நாக்கு மாதிரி இருக்கும், ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், அதையும் வெளியே எடுத்துடுறோம். அதை சாப்பிடக்கூடாது. இந்த கனவா மீன் க்ளீன் பண்ணும் போது ஒரு கருப்பாக ஒரு லிக்விட் வரும், அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பையை பிக்காமல் அப்படியே எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கனவா மீனில் 2 ரெக்கையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ரிங் சைஸில் இதை வெட்டிக்கிறோம். நல்லா வட்டமாக வெட்டிக்கிறோம். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கனவா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வீட்டிலையே க்ளீன் பண்ணி சமைச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற எல்லா கனவா மீனையும் அதே மாதிரி வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு கடைசியில் இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசுகிறேன். தண்ணியில் அலசிட்டு லேசாக உப்பு மஞ்சளும் போட்டு க்ளீன் பண்ணலாம். இப்போ ஃபைனாக நல்லா ஒரு ஒயிட்டாக க்ளீனாகி வந்துருச்சு. நம்ம கனவா மீன் சமைக்கிறதுக்கு ரெடி.